வெல்கம் டு மாலாஸ் vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு குயிக்காக பண்ணுறாப்பில் ஒரு ரைஸ். அது என்னன்னாக்க இது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் புதுசாக கல்யாணம் ஆனவா இல்லை வெளியூரில் தங்குற ஒரு இடத்துல அந்த குழந்தைகளுக்கு எதாவது பண்ணி சாப்பிடணும்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாது இல்லையா. அதுக்காக ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, வெங்காயத்தை நறுக்கிங்கோ, ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்கோ. பூண்டை உரித்து வச்சுக்கோங்கோ. பூண்டு, கரிகாயில் உருளைக்கிழங்க தோலை உரிச்சு இல்லை, தோலை சீவிட்டு இந்த பாருங்க, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா எல்லாத்தையும் கட் பண்ணிங்க. கொஞ்சம் நீள வாக்கில், ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணினோம்னா வதக்கும்போது ரொம்ப குழஞ்சி போயிடும். தக்காளி வேணுங்கிற அளவு. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர். இந்த கரம் மசாலா பவுடருங்கிறத நீங்கள் கடையில் கூட வாங்க வேண்டாம். இந்த பாக்கெட்டில் வர்றது இல்லையா மசாலா, அதை ஒரு 4-5 பேக்கெட்டை பிரித்து வெறும் இழுப்பை சட்டியில் வறுத்துங்கோ. அதை மிக்சியில் பொடிச்சுட்டேன்னா மசாலா பொடி ரெடி. கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்புறம் ஒரு கரண்டி தயிர். இப்போ என்ன பண்ணுங்கோ, அடுப்பில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயுமா விட்டுங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க வாசனைக்கு. இதில் மசாலாலாம் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்க. கசகசா, சோம்பு, பட்டை, இந்த இதெல்லாம் அந்த மசாலா பேக்கெட்டில் இருக்கிறத அப்படியே பிரித்து போட்டிருக்கேன். இதை என்ன பண்ணுங்கோ, இந்த எண்ணெயில் போடுங்கோ. பதங்கிறது இல்லையா, நன்னா பாருங்கள், பொரியிறது பாருங்கள், நன்னா பொரியிறது. இதில் முதல்ல வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது பூண்டை போடணும். ஏன்னாக்கா இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு நாழி ஆகும் இல்லையா. கொஞ்சம் ஒரு கலர் வந்த உடனே இது வதக்கிட்டு அடுத்தது இதில் உரித்து வச்ச பூண்டையும் போடுவோம். அடுத்தது தக்காளி. கரிகாயை போட்டுட்டும் தக்காளி போடலாம், தக்காளியை போட்டுட்டும் கரிகாயை போடலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இதை போடலாம். அடுத்தது வெட்டி வச்ச கரிகாய்கள். இது ஏற்கனவே நான் அலம்பி வடிகட்டி வச்சுட்டேன். கரிகாயெல்லாம் நறுக்கி அலம்பி வடிகட்டி வச்சாச்சு. இதையும் போட்டுங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோ. அது வதங்கட்டும். வதங்கும்போது உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக போய்ட்டு எடுக்கிறது கஷ்டம் இல்லையா. உப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டோம்னா தேவையான அப்புறமா கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டாச்சு இல்லையா. அடுத்தது மஞ்சப்பொடி போட்டுக்கணும். மஞ்சப்பொடி அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சப்பொடியை போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் வதங்கின அப்புறமா காரப்பொடி போடலாம், இல்லை முதல்லையே கூட கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம். சில பேர் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட 2 கீரி போடுறா. ஆனால் அது என்னென்னா, சில பேர் இந்த பீன்ஸுக்கும் இந்த பச்சை மிளகாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் பச்சை மிளகாயை கடிச்சு விடுறதுனால அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் போடுறதில்லை இதில்.
வேணுங்கிறவா வாசனைக்கு வேணுங்க பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. இதில் மசாலா பொடி சொன்னேன் இல்லையா, வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடின்னு சொன்னேனே, இந்த மசாலா பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த சாத்திற்கு உண்டான புளிப்புக்கு தக்காளி போட்டிருக்கோங்கிறது ரைட்டு. ஆனால் 1 ஸ்பூன் தயிர் விட்டாக்க நல்லா இருக்கும். அது இது நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா சாதம் இருக்குது இல்லையா, சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தில் இந்த சாமானை போட்டு கலந்து மேலே கொத்தமல்லியும் தூவி வச்சோம்னா பிரமாதமான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. சௌகரியமாக பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.